வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நான் தங்கியிருக்கிற வீடு எப்படி இருக்குது, லொக்கேஷன் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத காட்ட போகிறேன். இதுதான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஏரியா. ஸோ இதிலிருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டோர் வருது. இந்த டோர் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லாக் இருக்குது. ஸோ அந்த லாக்கை நம்ம போட்டால் தான் டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் ஓப்பன் ஆன உடனே இதுதான் மெயின் கேட்டோட என்ட்ரன்ஸ். இதில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் என்னோடய வீடு ஃபஸ்ட்லேயே இருக்குது, டோர் நம்பர் 27. இந்த வீட்டுக்குள்ளே நான் இப்போது டோர் ஓப்பன் பண்ணி நுழையிறேன். நுழைஞ்ச உடனே ஒரு அழகான காம்பேக்ட் ஹால் ஒன்று வரும். அதில் டைனிங் டேபிள் ப்ளஸ் இங்கே வென்டிலேஷன் இருக்குது. அதில் சோஃபாவோட எல்லாம் பேசிக் செட்டப் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கப்போர்டு ப்ளஸ் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. லேண்ட்லைன் யாருக்கு வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அடுத்து அப்படியே அந்த டோர்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இது ஒரு பாத்ரூம். இது ஒரு சின்ன பாத்ரூம் வித் டப்போட இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, 2 பேருங்கிறதுனால ஜஸ்ட்டு ஷூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. ஸோ இந்த இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்ல காம்பேக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக மாடுலர் டைப்பில் பண்ணியிருக்காங்க. எல்லா பேசிக் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. இது ஒரு ரைஸ் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இதில் 2 ஸ்டவ் இருக்குது, நார்மல் ஸ்டவ் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ். இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயும் நம்ம எல்லாமே குக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஓவனோட ஃபுல் செட்டப்பாகவே இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஃப்ரை பண்ணணும் இல்லை இது பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்போர்டு எல்லாத்துலேயுமே திங்ஸ் எல்லாம் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதாவது இந்த வாஷ் பேஷன் கொஞ்சம் ஹைட் கம்மி, அதனால் கொஞ்சம் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஃபைன். ஃப்ரிட்ஜு, இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரீசரில் எல்லாம் பேசிக் ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே எல்லாமே இருக்குது. இந்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் இங்கே டெட்ரோ பேக் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி டப்பாவாக வாங்கி வச்சுக்கணும். இந்த ஜூஸ் எல்லாம் இதே மாதிரி டென்னில் கிடைக்கும். ப்ளஸ் கேர்டெல்லாம் யோகட்னு சொல்லி இந்த கேர்டு இங்கே நல்லாவே கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இது வாஷிங் மிஷின். இதுவும் நல்ல டீசெண்டான ஒன்று, ஃப்ரண்ட் லோடு தான். ஸோ அழகாக ½ அன் ஹவரில் எல்லாத்துலேயுமே வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இது பக்காவாக இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குது. அங்கே என்ன சொல்கிறது, ஏதாவது எமர்ஜென்சின்னா யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஃபயர் இது எல்லாமே இங்கே ஃபுல் செட்டப்போடு இருக்குது. ஸோ இந்த கிச்சன்லேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த வைஃபைக்கு உண்டான கனெக்ஷன், தேவையான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது மெயின் சுவிட்சு. நாம் ஏதாவது லாங் லீவில் போகிறோம் அப்படின்னா பக்காவாக இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்காம் இருக்குது. இந்த இன்டர்காமில் ஏதாவது இன்சைட் ஃப்ளாட்குள்ளே ஏதாவது பேசணும், ஏதாவது எமர்ஜென்சி இல்லை மெயின்டெனன்ஸ் கூப்பிடணும் அப்படின்னா கூப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே இதுதான் மெயின் பாத்ரூம். ஸோ இதில் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுலேயும் பாத் டப் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் தான் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து இந்த பாத்ரூமுக்கு அப்படியே டேட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு உண்டான ரூம். ஸோ இந்த ரூமில் அழகாக ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு கப்போர்ட் ப்ளஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அழகான வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இது ஒய்ஃப் பாருங்கள், நிறைய பேக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பேக்ஸ் தான் இருக்குது, உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இது மெயின் பெட்ரூம். இது நாங்கள் யூஸ் பண்ணுற மெயின் பெட்ரூம். இதுலேயும் அழகான வென்டிலேஷன். ஸோ இந்த வென்டிலேஷனில் பார்த்தீங்கன்னா திறந்தீங்கன்னா இங்கே அரிசியெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். பறவைகள் இங்கே அழகாக சாப்பிட்டு போகும். ஸோ இந்த அரிசியெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த பெட்ரூம் தான் மேஜரான யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இங்கேயும் அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, வித் கபோர்டு இருக்குது. ஸோ
இந்த பெட்ரூம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன குட்டி டேபிள்ஸும் இருக்குது. இதில் நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இங்கே இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரலைஸ்டு ஏசிங்கிறதுனால இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே மேலே வந்து ஏசியோட கேப் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஏசி வேணும்னா ஏசி போட்டுக்கலாம், ஃபேன் வேணும்னா ஃபேன் போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். இது சென்ட்ரலைஸ்ட் ஏசிங்கிறதுனால தண்ணியும் கரண்ட்டும் வந்து மாதம் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மீட்டரை பொறுத்து வந்து நமக்கு வந்து பில்லு வரும். ஸோ இந்த சொன்ன மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இங்கே நான் தங்கியிருக்கிற வீடு, அதாவது கம்பெனி கொடுத்துருக்கிற வீடு. பொதுவாக இந்த வீடு பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம தேடினோம் அப்படின்னா ஒரு 4000 திராம்ஸ் அப்படின்னா இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 86,000 ரூபாயிலிருந்து 87,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே எல்லாமே ஃபர்னிஷ்டு, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு தான். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் எதுவும் வந்து வாங்கலை. இந்த பேசிக்காக சின்ன திங்ஸ் தவிர மற்றதெல்லாம் வந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. நான் இந்த வேலையை விட்டு போனாலோ இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டு விட்டு போனாலோ இது எல்லாம் வந்து அவங்க டோட்டலாக மாற்றிடுவாங்கன்னா இதெல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு புதுசு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பை.